சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் கேட்கிற சத்தியம்தான் உங்களையோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளையோ விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தையாகிய பெட்டகத்துக்குள்ளே தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் அடைத்து வைத்திருக்கிறார். அதனாலதான் தாவீது சொன்னான், வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். நான் உம் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நீரின் கண்களை திறந்தருளும். நானும் வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் நீரின் கண்களை திறந்தருளும். நானும் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நீரின் கண்களை திறந்தருளும். நேற்று ஆண்டவர் பேசினார். ஏசாயாவின் புஸ்தகம் 51, ஏசாயாவின் புஸ்தகம் 51 2வது வசனத்தை வாசியுங்கள். என் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில், அவன் ஒருவனாய் தனித்து விடப்பட்டான், கைவிடப்பட்டான். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நேரடியா உங்களுக்கு ஒரு மாம்ச உடலாக உங்களுக்கு வருகிறது. உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நினைத்து பாருங்கள். நம்முடைய ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? நம்முடைய சாராளை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? அதை நம்ம நினைச்சு பார்க்கணுமா? கவனித்து பார்க்கணுமா? தேவன் சொல்றாரு, இந்த வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க, நான் அவன் ஒருவனாய் இருக்கையில். வசனம் இருக்கா? அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து. சில நேரங்களிலே நீங்கள் தனிமையாக்கப்படுவீர்கள். சில நேரங்களிலே நீங்கள் தனிமையாக்கப்படுவீர்கள். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நீங்கள் தனிமையாக்கப்படுவீர்கள். குடும்பத்தால், உறவினர்களால், சமுதாயத்தினால் சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக்கப்படுவீர்கள். ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், ஒரு காலத்துல நான் இல்லாம எதுவுமே நடக்காது, ஒரு காலத்துல என்கிட்ட கேட்டுதான் எல்லாம் செய்வாங்க, நான் தான் ஆளினாளா இருந்தேன். ஆனா இப்போ நான் தனிமையாக்கப்பட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த தனிமையாக்க அனுபவத்துல நீ வாடுற பத்தியா, அதுதான் நான் நடத்துற பாதை, நான் உன்னை நடத்துற பாதை. அந்த ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து. நான் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க ஆண்டவர். அங்கதான்ப்பா நான் வர்றேன் உனக்கு. நீ எங்க தனிமையாக்கப்படுறியோ, அங்கதான் உன்னை படைச்ச தேவன் அங்க வர்றாரு, அந்த இடத்துக்கு வர்றாரு, அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு போக வர்றாரு, உன்னை வழி நடத்த வர்றாரு, உன் கூட இருக்க வர்றாரு. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில குடும்பத்தால நான் ஒதுக்கப்படுறேன், குடும்பத்தால நான் புறக்கணிக்கப்படுறேன். ஆண்டவரோடு நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறனால, ஆண்டவருக்காக வாழணும் செய்யும் பொழுது இந்த உலகம் உன்னை வெறுக்கும், இந்த உலகம் உன்னை தூற்றும், இந்த உலகம் உனக்கு விரோதமாய் செயல்படும்.
நீ தனிமையாக்கப்படுவாய். உலகம் உன்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவையில்லை, புரிஞ்சாலும் சரி புரியாம போனாலும் சரி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன். கை தட்டுவோம். நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த இடத்துல சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை அழைத்து அந்த அழைப்பை பாருங்க. நீங்க பிள்ளையா அழைக்கப்பட்டீங்க பாத்தீங்களா? இந்த உலகத்துல இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா தாய் தகப்பன் என்ன துடிக்காங்க தெரியுமா? என்ன துடிக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க எல்லாம் பொல்லாதவர்கள் என்றே சொல்லிட்டாரு. பொல்லாத தகப்பன்மார்களே என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு துடிக்கீங்கன்னா, என் தேவன் சொல்றாரு, நல்ல தகப்பனா. அப்போ உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் எப்படி துடிப்பாருன்னு பாருங்க ஆண்டவர். அதனால சொல்றாரு, நான் உன்னை அழைத்து, என் பிள்ளையா உன்னை அழைச்சிருக்கேன், என் ஊழியத்துக்கு உன்னை அழைச்சிருக்கேன், என்னுடைய பணிக்கு உன்னை அழைச்சிருக்கேன், என்னுடைய திட்டத்துக்கு உன்னை அழைச்சிருக்கேன். அழைச்சிட்டானா உன்னை ஆசீர்வதித்து அடுத்து என்ன சொல்றாரு? பெருக பண்ணுவேன். 3 காரியத்தை சொல்றாரு பாருங்க. அவன் ஒருவனா இருக்கையில் தனிமையாக்கப்படுகிற நேரத்துலதான் கர்த்தர் சொல்றாரு, யாரு உன்னை கைவிட்டாலும் அதை பத்தி கவலைப்படாத, நான் உன்னை அழைக்கிறேன். அந்த இடத்துல நான் வர்றேன், உன்னை அழைச்சனால நான் வர்றேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணினேன். அப்பாவுக்கு ஒரு கையை தட்டுவோம், கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை நம்ம நினைச்சு பார்க்கணுமா? நோக்கி பார்க்கணுமா? அப்ப இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் என்ன நடத்தினார்னா, இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினுடைய அறிகுறி அடையாளம் எதுவுமே அவன்கிட்ட காணப்படல. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் பிள்ளையா அழைச்சிட்டாரியா, ரைட்டியா, என்ன அழைச்சிட்டாருங்கிறாரு, ஆசீர்வதிக்கிறேங்கிறாரு, என்ன பெருக பண்ணுவேங்கிறாரு. ஒரு பெருக்கத்தையும் நான் பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை கூட பார்க்க முடியல. ஒரு ஆசீர்வாதத்துக்கு இவ்வளவு முட்டிக்கிட்டு இருக்கேன். பெருக பண்ணுவாராம். எப்படி பெருக பண்ணுவாராம்? கடற்கரை மணலத்தனையாய், அப்படின்னா மணலை எண்ண முடியாத அளவுக்கு அவனை பெருக பண்ணுவாராம். நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவாராம். ஆனா தேவன் பேசினதுக்கும் அவன் இருந்த நிலைமைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆதியாகமம் 22க்கு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ல 3வது வசனம் 2வது வசனம் வாசிங்கன்னா, அப்பொழுது அவர், முதல் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இருக்கு. 2வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் எனக்கு அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 3வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இங்க ஆபிரகாம சொல்றாரு, எப்பா நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக பண்ணுவாராம். இங்க பெருக்கத்துக்கான ஒரு அறிகுறி யாருன்னா ஈசாக்கு மூலியமா தான் ஒரு பெருக்கம் வரப்போகுது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தாரு, ஈசாக்கு மூலியமா தான் பெருக்கத்தை கொடுக்க போறாரு. இப்ப சொல்றாரு, அந்த ஈசாக்க மோரியா மலையில நினைச்சு பலியிடு, அந்த பிள்ளைய பலியிட சாக ஒப்பு கொடுங்கிறாரு. நல்லா பாருங்க, ஆசீர்வாதத்தின் அறிகுறி அடையாளமே இல்லாம போகுது. இவன் யோசிச்சிருக்கலாம்ல, ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவாராம்,
எண்ண முடியாத அளவுக்கு குழந்தையை தருவாராம். ஆண்டவர் பேசினாரு. இது தந்ததையும் இப்ப எடுத்துட்டு போறாரு, தந்ததையும் பலி கொடுக்க சொல்றாரு. சந்ததியே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆக போகுது. அப்ப என்ன தெரியுமா, நீங்க ஆண்டவர் என்ன தெரியுமா பேசுறாரு? ஆண்டவர் உனக்கு எழுப்புதலை குறித்தோ அல்லது உன்னுடைய பொருளாதாரத்தை குறித்தோ, உன்னுடைய வேலையை குறித்தோ, உனக்கு கற்பத்தின் கனியை குறித்தோ, திருமணத்தை குறித்தோ அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை குறித்தோ ஆண்டவர் என்னெல்லாமோ உன்ட பேசியிருக்கலாம். ஆண்டவர் என்னெல்லாமோ பேசியிருக்கலாம். இப்ப ஆண்டவர் பேசுறதுக்கும் நீங்க இப்ப உங்க கண்ணுக்கு எதுவுமே என்ன செய்யல. அற்புதத்துக்கான ஒரு அறிகுறி கூட அளிக்கப்படுது. யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு மூலியமா தானே அற்புதம் சந்ததி பெருக போகுது. இப்ப அந்த அறிகுறி கூட அளிக்கப்படுது. நீ பலிகுடு, மோரியா மலையில வந்து என்னச்சு பலியிடு, பலியிடுங்கிறாரு. அப்ப அற்புதத்துக்கான அறிகுறி அடையாளங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா என்ன செய்யுது? அளிக்கப்படுது. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஏன் தெரியுமா ஒரு மன விரக்தி வருது? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஏன் ஒரு தொய்வு வரப்புது? ஏன் ஒரு மன விரக்தி, சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் அவங்களால முன்னேறி செல்ல முடியல? ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரியா. ஆண்டவர், நானே சோர்ந்திருக்கேன் எழுப்பது குறித்து. எவ்வளவு காலம் தான்பா பேசிக்கிட்டே இருப்பீங்க? ஆனா என்ன, அந்த வார்த்தையை கேட்கும் போது நல்லா இருக்கும், அடுத்து ஒரு வாரத்துல என்ன செய்வோம்? புசுக்குன்னு சோர்ந்துரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் பேசும் பொழுது நீ சந்தோஷப்படுற, அடுத்து தாமதமாகும் போது தலையை என்ன செய்யற? தொங்க போட்டுற, சோர்ந்து போயிடுற. ஆபிரகாம் அப்படி சோர்ந்தானா? பிள்ளையா பலியா கொடுன்னு சொல்ல உடனே ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு, 8 மணிக்கு எந்திரிச்சு, 9 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் யோசித்து என்ன செய்ய, பிள்ளைய தந்தாரு, எடுக்கிறாரு, சந்ததிக்கு வருமா வராதா, இப்படி தந்துட்டு கேட்கிறாரு, தராமையா இருந்திருக்கலாமே, இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யறாரா? என்ன ஆண்டவர், நான் தேடி என்ன செய்ய, என்னை ஏன் அழைச்சிங்க? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, நீங்க பொய் சொன்னீங்களா? நீங்க எதுக்காக என்ன சொல்றீங்க? சொல்லாமலே இருந்திருக்கலாமே. எங்கேயாவது யோசிச்சா அவன் காலையில எந்திரிச்சு போயிருக்க மாட்டான். பிள்ளைய பலியா கொடுறா, பிள்ளைய பலியாய் கொடு, பலியா கொடு. அப்ப இவன் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வினாவே செஞ்சிருக்கலாம். நீங்க தானே சொன்னீங்க சந்ததியை பெருக பண்ணுவோம், மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு பெருகுவீங்க, நட்சத்திரம் எண்ண முடியும், அந்த பெருக்கத்தினுடைய அறிகுறியே இப்ப இல்லாம போதே அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை. மறுநாள் காலையில எந்திரிச்சு போயிட்டான் பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அதிகாலமே எழுந்து. நீ அப்படி நம்ம வாழ்றோமா? அற்புதம் கண்ணுக்கு தெரியல, ஆண்டவர் பேசினது இப்போ உன் கண்ணுக்கு தெரியல, அதனால நமக்கு விரக்தி வருது, நமக்கு சோர்வு வருது. என்னத்தை கடவுளை தேடி என்ன செய்ய? தேடாதவன் கூட நல்லா இருக்கான், கடமைக்காக ஊழியம் பண்றவன் கூட நல்லா இருக்கான், தரிசனத்துக்காக வாழ்றவனுக்கு இவ்வளவு போராட்டமா? இப்படி சில நேரங்களில் நம்ம மனது தடுமாறுகிறது, தாக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவங்களை பாரு எப்படி வாழ்ந்திருக்காங்க. நான் பெருக பண்ணுவேன்னு சொன்ன, ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன, இப்ப ஆசீர்வாதத்தின் அறிகுறி கூட அளிக்கப்படுது. ஈசாக்க பலி கொடுக்க சொல்றான். அவன் யோசித்தானா? அவன் கண்ணீர் வடிச்சானா? அவன் புலம்புனானா? டென்ஷன் ஆனானா? பதட்டம் அடைஞ்சானா? கூலா போயிட்டான். கொண்டாட்டியில போய் ஆலோசனை கேட்டானா? இப்படி கேட்காரு ஆண்டவனை, செய்யவா செய்ய வேண்டாமா, ஏதாவது ஆலோசனை கேட்டானா? கூல் ஆயிட்டான் பாருங்க. என் அப்பா சொன்னார்னா எதுவுமே கரெக்டா தான் இருக்கும். போயிட்டான், அதிகாலமே புறப்பட்டு போயிட்டான். இன்னைக்கு இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளுன்னு ஆண்டவர் விரும்புறாரு. உன்னை குறித்தோ, உன் கணவனை குறித்தோ, பிள்ளை குறித்தோ, வேலையை குறித்தோ, உன்னுடைய குழந்தை பாக்கியத்தை குறித்தோ திரும்ப கர்த்தர் பேசுறாரா? உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாட்டா பரவாயில்ல, அறிகுறி அடையாளங்கள் தேவையில்லை. ஐயா, தேவன் சில நேரங்களில் பேசுறது உங்க மாம்ச கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. 1 கொரிந்தியர் 2:9-10 எடுத்து வாசித்து பாருங்க. எழுதி இருக்கிறபடி, 1 கொரிந்தியர் 2:9 எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இப்ப அன்பு கூற போய் தானே இவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க. இல்லைன்னா உட்கார முடியுமா? தேவன் மேல அன்பு இல்லைன்னா அவங்களால உட்காரவே முடியாது. ஆண்டவர் 2 மணி நேரம் இருக்கணுமா, 2.5 மணி நேரம் இருக்கணுமா, 2.5 மணி நேரம் இருக்கணுமா? ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. டாக்டர் வர்றதுக்கு 1 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பெரிய டாக்டர் அப்பா, ரண வைத்திய. அல்லேலூயா. ஒரு மினிஸ்டருக்கு காத்திருப்பாங்க, அவருக்கு யாராங்கள வாரன்னு சொல்லிட்டு வராம கூட போயிடலாம். ஆனா என் அப்பா அப்படி இல்ல, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல அவங்கள எதுவுமே ஆபிரகாம் யோசிக்கல, அவன் கண்ணுக்கு அது தெரியல. ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாங்கிறாரு. இப்ப ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கத்தையே ஆண்டவர் பலி கொடுக்க சொல்றாரு. ஆனா தேவன் பேசுவது இங்க பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, ஒரு வெளிப்பாடு வேணும். நீ அவங்களை நேசிக்கிற பிள்ளை, உனக்குன்னு ஆண்டவர் ஒன்ன வச்சுட்டாரியா, ஆயத்தம் பண்ணிட்டாரு. இனிமேதான் செய்ய போறது கிடையாது, ஏற்கனவே அது கிளியர் ஆயிட்டு, ஆயத்தம் பண்ணிட்டாரு. அவர் என்ன செஞ்சாரு? ஆயத்தம் பண்ணிட்டாரு. அது உன் கண்ணுக்கு என்ன செய்யல, காணவும் இல்லை, அது காதுக்கு நீஸ் வரவும் இல்லை, இருதயத்துல தோன்றவும் இல்லை. நம்ம என்ன நினைக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியணும், நம்ம கண்ணுக்கு தெரியணும், நம்முடைய காதுல நல்ல வார்த்தை வரணும், என் இருதயத்துல அது தோன்றணும், அப்பதான் நம்புவேன். அது விசுவாசம் கிடையாதுங்க, அது விசுவாசம் கிடையாது. சில நேரங்கள்ல கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுற வார்த்தைகள் அந்த நேரத்துல உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கும், உன் காதுக்கு அந்த நியூஸ் கேட்காம இருக்கும், உன் இருதயத்துல அது தோன்றாம இருக்கும். ஐயா அற்புதம் அற்புதம் சொன்னாரு, ஒண்ணுமே அற்புதத்துக்காக தெரியலையே, தேவையில்லை. அடுத்த வசனம் சொல்றாரு, நமக்கோ தேவனவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் உன்கிட்ட பேசுறாரா, அது ஒண்ணு ஓகே. தேவன் உனக்கு சொல்லிட்டாரா, நான் உன்னை யோசேப்ப மாதிரி உயர்த்துவையா, நான் உன்னை ஆபிரகாம மாதிரி ஆசீர்வதிப்பையா அப்படின்னு சொல்லிட்டாரா, அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும். இந்த மாமிச கண்ணுக்கு அந்த அற்புதம் தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரியாதனாலதான் நான் சோர்ந்து போறேன், டென்ஷன் ஆறேன். ஆக வேண்டிய அவசியம் இல்ல, அது உலகத்தான் வேணா அப்படி டென்ஷன் ஆவான். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நான் உன்னை அழைச்சிட்டேன். நான் அவன் ஆபிரகாம் ஒருவனா இருக்க தனிமையாக்கப்பட்டான், அந்த தனிமையாக்கப்பட்டவனுக்கு நான் தான் துணை. நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்துவாராம். எனக்கெல்லாம் அப்படிதான் நடத்துறாரு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மைதானா ஆண்டவரே அப்படின்னு யோசிப்பேன். ஆனா திரும்பவும் ஆண்டவர் பேசுவாரு. உன் கண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிற, உன் காதுக்கு அந்த நியூஸ் வரணும்னு நினைக்கிற, அது தெரியாது. ஆனா நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். நான் உனக்கு அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டேன்பா. அதனால இப்ப ஏதோ ஒரு கிரியை நடக்கனாலயோ ஏதோ இயற்கை சூழ்நிலையோ அது தடுத்துரும் நினைக்கியா? கிடையாது. நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஆதாம் ஏவாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு என்ன ஆசீர்வாதங்கிறத ஆயத்தப்படுத்திட்டேன். கைதட்டும், ஆயத்தப்படுத்திட்டேன். அல்லேலூயா. அது ஒருவனும் தடுக்க முடியாது, ஒரு இயற்கையும் தடுக்க முடியாது. ஏன்னா அது தேவன் சொல்ற, நான் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு அழைக்கிறேன்னா எந்த லூசிபர் தடுக்க முடியும்? அத எந்த இயற்கை அதை தடுக்க முடியும்? அது கண்ணுக்கு தெரியலேன்னு சோர்ந்து போவாத, உன் காதுல கேட்கலன்னு சோர்ந்து போவாத, உன் இருதயத்துல தோண்டலேன்னு சோர்ந்து. இன்னைக்கு விடிய காலம் கூட சொப்பனத்தை கண்டானா ஒரு காரியத்தை. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, எப்பா உன் மாமிச கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், நான் முடிவு பண்ணதுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
எந்த மாற்றமும் கிடையாது. அத நான் வெளிப்படுத்துறானா, ஆவியில உனக்கு வெளிப்படுத்துறானா, அதுக்கு நன்றி சொல்லிட்டே போ. அப்ப ஆபிரகாம் எதனால அவனுக்கு மட்டும் முறுமுறுப்பு வராம தைரியமா அசால்ட்டா கூலா போயிட்டான்? ரோமர் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து. ஐயா, பிள்ளை கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் என் அப்பாவு மேல இருக்க விசுவாசத்தை பாருங்க. அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற. ஈசாக்கு அற்புதத்துக்கான அறிகுறி அளிக்கப்பட போகுது. ஆனா அவன் கூலா போறான் அந்த பிள்ளைய பலி கொடுக்க. எதனால போறான்னா அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற வருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். அப்ப என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி டேவிட் பிரதர் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. இதைத்தான் பாப்பீங்க நீங்க. மாணிக்கம் இப்படி இதைத்தான் நம்ம பார்ப்போம். ஆவிக்குள்ளா பாருங்க. ஆவிக்குள்ளா என் கர்த்தர் எனக்கு எதுக்காக தெரிந்து கொண்டாரு, என்ன கொண்டு ஏன் என்ன செய்ய போறாரு, என்ன அந்த உலகத்துல எத்தனையோ மனிதர் இருக்கத்தக்கன என்ன மட்டும் ஏன் சூஸ் பண்ணாரு, என்ன ஏன் இங்க கொண்டு வந்தாரு, என்ன ஏன் இந்த படிப்பு படிக்க வச்சாரு, எனக்கு ஏன் இந்த உத்தியோகத்தை கொடுத்தாரு, எனக்கு ஏன் இந்த தொழிலை கொடுத்தாரு, எனக்கு ஏன் இந்த குடும்பத்துல பிறக்க வச்சாரு, எனக்கு ஏன் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, இப்படி நீங்க நினைச்சு அப்ப ஏதோ ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் என்னமோ சொல்லி இருக்கிறாருல்ல, பேசி இருக்கிறாருல்ல. அப்போ அவர் பேசி இருக்கிறது இப்ப என் கண்ணு முன்னாடி தெரியாம போனாலும் இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர். கை தட்டும். இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர். இப்போ உனக்கு ஆண்டவர் பேசுனது உன் முன்னாடி இப்ப இல்லாம இருக்கணும். ஆனா நீ இருக்கிற மாதிரி பாக்கணுமா? என் அப்பா சொல்லிட்டாரியா, அது போதும் எனக்கு. எப்படி வேணாலும் ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னுடைய வேலை விசுவாசத்துல நான் முன்னேறி செல்லுவேன். நான் பின்வாங்க மாட்டேன், தளர மாட்டேன். இல்லாததை சொல்லுங்க. இல்லாததை இருக்கிறது போல் அடுத்த அந்த ஆசீர்வாதம் செத்து போன மாதிரி தெரியும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாததை இருக்கிற போலும் அழைக்கிற மாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் தகப்பனானான். விசுவாசத்திலே தகப்பனானான். அல்லேலூயா. இதத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில வைக்கிறார். முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து 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 வாழாதீங்க. பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இல்லாத மாதிரியே பாத்துருங்க. இந்த பிரச்சனை அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இது புஷ்வான மாதிரி நொறுங்கி போயிரும், இது புஷ்வான மாதிரி நொறுங்கி போயிரும் அப்படின்னு இல்லாததை இருக்கிற போல நீ பார்க்கணுமா? அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்துல லாசரை உயிரோடு எழுப்புற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாவே அந்த சத்தியத்தை தான் ஃபாலோ பண்றாரு. யோவான் 11:12 வாசிங்கன்னா இயேசு தம்முடைய சீசர் இடத்துல சொல்றாரு. அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். அதுக்கு மேல உள்ள வசனம் பாத்தீங்கன்னா, நான் என்ன போறேன், லாசரை எழுப்ப போறேங்கிறாரு. நான் லாசரை எழுப்ப போகிறேன். 11:11 சொல்றாரு, நான் லாசரை என்ன போறேன். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டார் வார்த்தை. எழுப்ப போறாருன்னா எழுப்புவார் என்று பெயர வேண்டியதானே. நம்ம ஆளு, நம்ம சீசர்கள் நம்மள மாதிரிதான் இருந்திருக்காங்க பாருங்க. எப்படி இருந்திருக்காங்க? அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். நித்திரை அடைந்திருந்தால் அப்ப என்ன, கடைசி காலத்துல எல்லாரும் எந்திப்பாங்கல்ல. வசனம் வரும் பாருங்க, வாசிங்க. இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். கடைசி காலத்துல உயிரோடு இருந்து இளைப்பாறு அதைத்தான் சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அவங்க எதை எப்படி வாழ்றாங்க? கண்ணுக்கு தெரிகிறத பார்த்து வாழ்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? இல்லாததை இருக்கிற போல். எப்பா அவன் தூங்கிட்டு இருக்கான், அப்ப உயிரோட எழுப்ப போறேன் அப்படிங்கிறார்.
நான் உயிரோட எழுப்ப போறேங்கிறாரு. மார்த்தாள் அதைத்தான் சொல்றா, மரியாள் அதைத்தான் சொல்றாங்க, சீசரும் அப்படிதான் சொல்றாங்க, நம்மளும் அப்படிதான் சொல்றோம். கண்ணு முன்னாடி எனக்கு அற்புதம் தெரிஞ்சாதான் விசுவாசிப்போம். தோமா மாதிரி தான் நம்ம வாழ்றோம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற தகப்பனாய் ஆபிரகாமை, உங்களை பெற்ற தாயாயி சாராளை நோக்கி பாருங்கள். அவர்கள் எப்படி விசுவாசத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனை பார்த்து வாழல. கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனை பார்த்து வாழல. தெரியாத பிரச்சனை பார்த்து என்ன செஞ்சாங்க? இல்லாதது இருக்கிற போல். இயேசுவே அப்படிதான் பாக்குறாரு. நீங்க செத்தவனா பாக்கீங்க, இப்ப நான் லாசரை உயிரோடு எழுப்புறத நான் பாக்குறேன், நான் அவனை இப்ப எழுப்ப போறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. தாவீத அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ண சொல்றாரு. ஈசாயின் பிள்ளைகள் எத்தனை பேர்? 7 பிள்ளைகள் நிறுத்தியாச்சு. 7 பேரை நிறுத்தியாச்சு. நிறுத்தும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது, கடைசியில் உனக்கு பிள்ளையே கிடையாதா? இன்னொருத்தன் இருக்கான் ஐயா, கடைசி 8வது அவன் ஆடு மேய்க்கான் ஐயா. அவன் ஆடு மேய்ச்சாலும் சரி, பண்ணி மேய்ச்சாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி அவனை தூக்கிட்டு வா. அவன் வராம நான் பந்தியில நினைச்ச மாட்டான், இருக்க மாட்டேன். அவன் வரணும். சில நேரங்கள்ல கர்த்தர் உன்னை சூஸ் பண்ணிட்டாரு. உன்னை நீ இல்லாம இந்த பூமியில கதை நடக்காது. கை தட்டும். நீ இல்லாம இந்த பூமியில கதை நடக்காது. உன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டாரு. உன்னை கொண்டு செய்யணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அவனை தூக்கிட்டு வராங்க. இவன் தான் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. 1 சாமுவேல் 16:13 இருக்கு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவன் சகோதரன் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கியிருந்தான். ஆனா தேவன் அவனை எதுக்காக அபிஷேகம் பண்றாரு? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. அந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணும் போது அவன் என்ன நிலைமையில இருக்கான்? ஆடு மேய்க்கான். மத்த நேரம்லாம் இசை, மத்த நேரம்லாம் என்னது? மியூசிக். அவன் மியூசிக் போடுவான். இசையை பயன்படுத்திட்டு இருக்கும் போது சவுலுக்குள்ள இருந்து அசுத்தாவி என்ன செஞ்சிச்சு? ஓடிச்சு. ஆறுதல் அடைந்தான், சுகமானா, சொஸ்தமானா. சின்ன சின்ன காரியங்களுக்காக தாவீதை பயன்படுத்துறான். அப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான்? இதுக்குதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? நான் இதுக்குதான் மியூசிக்க போடணுமா? ஒரு சாதாரண அசுத்தாவி துரத்துறதுக்கு தான் நான் மியூசிக் போடணுமா அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா தேவன் என்னச்சிட்டாரு? எப்பா, நான் உன்னை இஸ்ரவேலுக்கே ராஜாவாக வச்சேன். பிளான் அப்பமே போட்டாரு. பிளான் என்ன செஞ்சிட்டாரு? அப்பமே போட்டாரு. ஆனா இவன் என்ன செய்றான்? சாதாரண ஆடுகளை மேய்க்கிறான். ஒரு சின்ன ஊழியத்தை செய்யறான், அவ்வளவுதான். ஆனா தேவன் அவனை எதுக்காக அபிஷேகிச்சிருக்காரு? இஸ்ரவேலுக்கே ராஜா. அது அவன் கண்ணுக்கு என்ன செய்யல, தெரியல. அவனுக்கு முன்னுக்கு தெரியுது என்னது? ஆடுகள் அல்லது கேஷியோ கிட்டார். இதுதான் அவன் அசுத்தாய் ஓடுது. அவன் ஆறுதல் அடைகிறான். ராஜாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கான். இதுதான் மண்டல ஓடும். ஆனா ஆண்டவுடைய பிளான் அவனை இஸ்ரவேலுக்கே ராஜாவாக தான். உள்ள அபிஷேகம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, உனக்குள்ள சில கிருபையை வச்சிருக்கிறாரு. அந்த கிருபை உன்னை எங்கேயோ கொண்டு போகுது. ஆனா இப்ப உன் கண்ணு முன்னாடி என்ன செய்யல? தாவீதுக்கு தெரியல. தாவீதுக்கு ஆடுதான் தெரிஞ்சிச்சு, மியூசிக் தான் தெரிஞ்சிச்சு, அவனுடைய உயர்வு தெரியல. நாள் வந்தது. சொல்லுங்க, நாள் வந்தது. அவனுக்குள் இருக்கிற அழைப்பு பார்த்து சொன்னது போல, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்மள சோர்வுக்கு அதனாலதான் உடுத்துறான். நம்முடைய விசுவாசம் என்னதுன்னா, இல்லாதது இருக்கிற போல் பாரு. அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்னை எப்படி வைக்க போறேன்னு சொல்லிட்டாருயா. சொன்னவருக்கு தெரியும் எப்படினாலும் என்ன வளைச்சு கொண்டு வந்துருவாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இயேசு 5000 பேரை மக்களை வனாந்தரத்துல உட்கார வைக்கிறாரு. பிலிப்புங்கிற ஊழியக்காரரையே சந்தேகிக்கிறாரு. 5000 பேரை
ஒட்டி எங்கப்பா 5000 பேருக்கு நான் ரெடி பண்ண முடியும்? அங்க 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. இயேசு சொல்றாரு, பந்தியில இருக்க வச்சுட்டாரு. இயேசு கையில 5 அப்பம் 2 மீன் தான் போகுது. அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினாரு. எடுக்க எடுக்க அற்புதம். அந்த வனாந்திரத்துல எப்படி நடந்ததுன்னா, அந்த இடத்துல இயேசு எப்படி பார்க்கிறாருன்னா, இல்லாததை இருக்கிறதை போல் போல் அழைக்கிற கர்த்தர். இப்ப எனக்கு வர்ற வருமானம், எனக்கு வருகிற இதை வச்சு நான் எப்படியா வாழ்க்கை நடத்த முடியும்? நீ அப்படிதான் நீ பார்த்து பார்த்து சோர்ந்து போறியே தவிர, உன்னை குறித்து ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன்னை எப்படி உயர்த்த போறேன்னு சொல்லி இருக்கிறாரு, உன்னை எந்த லெவலுக்கு உயர்த்த போறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதை நினைச்சு நீ விசுவாசத்துல முன்னேறி செல்லு. இப்ப இருக்கிறத நீ பார்த்து சோர்ந்து போவாத. என் அப்பா சொல்றாரு, இல்லாத இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர் என்று. ஆபிரகாம் விசுவாசத்திலே தகப்பனானான். அவரை மாதிரியே நீனு ஆகு விசுவாசத்துல. இப்ப கண்ணுக்கு தெரியறத பார்த்து சோர்ந்து போயிடாத. இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள் அப்படிதான் வாழ்ந்தார். நான் லாசரை எழுப்ப போறேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றாரு பாருங்க. ஆதியாம் 22 இந்த 2-3 திரும்ப வாசிங்க. ஆதியாம் 22 2-3. அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக பலியிடு. இந்த மோரியா மலையில முதலா காலை வச்சது யாரு தெரியுமா? ஆபிரகாம் தான். அடுத்து ஈசாக். இந்த 2 பேரும் தான் காலை முதலா பதிச்சிருக்காங்க. அந்த இடம் ஒரு அற்பமா முதல்ல அவங்க காலை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல யார் கட்டா? சாலமோன் தேவாலயத்தை கட்டலாம். அந்த சாலமோன் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டும் போது ஜனங்கள் அடிச்சு முட்டிச்சு திரளா போறாங்க. ஆனா முதலா ஆபிரகாம் ஈசாக்கு தான் அந்த இடத்துல காலை பதிச்சாங்க. அப்ப அந்த இடம் துவக்கம் எப்படி இருக்கு? அற்பமா இருக்கிறது. இருக்கு. ஐயா, அங்கதான் ஒரு மகிமை வெளிப்பட போகுது. கை தட்டுவோம். மகிமை வெளிப்பட போகுது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உன்னுடைய துவக்கம் அற்பமா தெரியும், சாதாரணமா தெரியும். ஆனா அதுலதான் கர்த்தர் தம்முடைய மகிமையை காட்ட போறாரு. சகரியா 4:10 சொல்லப்பட்டிருக்கு. சகரியா 4:10 எடுத்து வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம்? உன்னையே உன் வாழ்க்கை குறித்து நீ அசட்டை பண்றியா? உன்னையே வாழ்க்கை குறித்து என்ன வாழ்க்கையா, என்ன சோத்த சட்டிய கலவரம் பொட்டிய கலவரம் இப்படியே தான் என் வாழ்க்கை ஓடுது. நான் ஆண்டவர் காத்திரும் குல்மாலுங்கிறாரு, அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, நீ தீர்க்கதரிசிங்கிறாரு, அப்போஸ்தலன் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை படுக்கிறேன், தூங்குறேன், சமையல் பண்றேன், அதை பண்றேன், இப்படியே பிள்ளைகள் பேரங்க இப்படியே நான் வாழ்ந்துகிட்டே போறேன் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு போல. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆரம்பம் அற்பமா தெரியுமா? எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை. ஆரம்பம் எப்படி இருக்குமா? அற்பம் தான். அற்பமா தான் இருக்குமா? இப்படியே என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக இப்படியே நான் கவலைப்பட்டு வாழ்க்கையில ஓடா தேஞ்சு கடைசியில என்னத்தையா ஆண்டவருக்கு நான் ஓட முடியும்? என்னத்தை இப்படி ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா அடுத்த பிள்ளைக்கு பிரச்சனை, அடுத்த பிள்ளைக்கு பிரச்சனை தான் புருஷன் மூலியமா இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையாதான் நான் தாண்டி போய் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு வெறுப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுற என்ன தெரியுமா? உன்னுடைய தொடக்கம் அற்பம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஆபிரகாம் அந்த மோரியா மலையில பிள்ளையை சாக கொடுக்கும்படிதான் காலை பதிக்க போறான். அது சோதனையான காலம். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போறாரு. பறிகொடுக்கக்கூடிய நிலைமை அற்பமா எண்ணப்பட்ட அந்த மோரியா மலையில தான் முதல்ல ஆபிரகாம் காலை வைக்கிறான். ஈசாக்கு அங்கதான் காலை வைக்கிறான். ஆனா பின்னாடிதான் அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படுது. அந்த பலிபீடத்துல சாலமோன் காலத்துல. அப்போ
அங்கதான் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு. ஆனா இப்ப உள்ள துவக்கத்தை பார்த்து என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை சோதனையா இருக்கு, என் வாழ்க்கை நிம்மதி இல்லையே, வியாதியா இருக்கு, போராட்டமா இருக்கு, இப்படியே நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழாத. அங்கதான் கர்த்தர் ஒரு மகிமையை காட்ட போகிறார். கைதட்டும். அங்கதான் அதிசயங்களை காட்ட போகிறார். பிரமிக்கத்தக்க மகிமையை காட்ட போகிறார். அங்கதான் தேவாலயம் சாலமோன் மூலமா தேவ ஆசாரியர் நிக்க கூடாத அளவுக்கு மகிமை இறங்கி வந்தது போல அநேகரை மகிமையாய் நிரப்பக்கூடிய ஆசீர்வாதம் அங்கதான் நீ காலை பதிச்சு வச்சிருக்க. இப்ப நீ கால் பதிக்கிற இடம் ஒரு போராட்டமா இருக்கு. இப்ப நீ கால் பதிக்கிற இடம் ஒரு போர்க்களமா தெரியலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அங்க நான் மகிமையை காட்டுவேன். கைதட்டுவோம். மகிமையை காட்டுவேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமை செயல்படுவே தரும் என்னை செயல்படுவே கரம் என்னை மலைகளை பெயர்த்திருந்தார் என் தடைகள் உனக்கு அற்பமா தெரியலாம். நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கு அற்பமா தெரியலாம். நீ பண்ற ஊழியம் உனக்கு அற்பமா தெரியலாம். நீ பார்க்கிற வேலை உனக்கு அற்பமா தெரியலாம். நீ இருக்கிற வீடு உனக்கு அற்பமா தெரியலாம். ஆண்டவர் சொல்றாரு, அங்கதான்டா மகிமை காட்ட போறேன். என் மகிமை காட்ட போறேன். இப்ப நீ கால் பதிச்சிருக்கிற இடம் தனிமையா ஆபிரகாம் ஈசாக்கு தனிமைப்படுத்தப்பட்டது போல இருக்கீங்க. இங்க யாருமே கிடையாது. முதல்ல ஆபிரகாம் தான் காலை வைக்கிறான். ஈசாக்கு தான் கால் வதிக்கிறான். ஆனா பின்வரும் நாட்களில தான் அங்க அந்த மகிமை என்ன செய்யுது, வெளிப்படுது. இன்னைக்கு சத்துருவான உன்னை சோர்வுக்கு உட்படுத்துறான். நீ ஒரு மகிமையான பாத்திரமா நீ மாற போற. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாற போற. ஆனா ஆரம்ப நாட்கள்ல அற்பமா என்னாது. துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைச்சனால உன் முடிவை மகிமையான மாத்த போறேன். உன் முடிவை நான் மகிமையான மாத்த போறேங்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 23:23 எடுத்து வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23:23. யாக்கோபே, நீதான் யாக்கோபு, நீதான் இஸ்ரவேல். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று அந்த வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிச்சு. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே அழகா சொல்றா பாருங்க. கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கொஞ்ச காலத்துல. இப்ப அற்பமா தெரியுது. எல்லாத்துக்கும் இப்ப அற்பமா தெரியுது. ஆண்டவர் சொல்ற, நீ கொஞ்ச காலத்துல பாரு. இந்த கொஞ்ச காலத்துல பாரு. நீ இஸ்ரவேல் தான். நீ ஒரு யாக்கோபு தான். எந்த மந்திரமும் கிடையாது. அப்படின்னா இஸ்ரவேல் யாக்கோபுனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை குறிக்கிறது. அவருடைய சொந்த பிள்ளையை குறிக்கிறது. அவர் சொல்றாரு, நான் என்னென்ன சொன்னனோ, உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தேனோ அது நிறைவேறதுக்கு என்னவா? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் நீ அற்பமா எண்ணப்படுவ.
நீ கொஞ்ச காலம் தான். அது எதுக்கு? உன்னை கிளியர் பண்றதுக்கு. 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்ச காலம் பாட அணிவிக்கிற உங்களை சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார். பக்கத்துல பார்த்து கொஞ்ச காலம். இஸ்ரவேலே, யாக்கோபே, கர்த்தர் சொன்னது வசனம் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் சொன்னது கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். அந்த பாடுகள் வழியா நீ கடந்து வருவ. நான் அந்த இடத்துலதான் ஒரு மகிமை நினைக்க போறேன். அங்கதான் உன்னை சீர்படுத்த போற, அங்கதான் உன்னை ஸ்திரப்படுத்த போற, அங்கதான் உன்னை பலப்படுத்த போற, அங்கதான் உன்னை நினைச்ச போற, நிலை நிறுத்த போகிறேன். நான் இருக்கிற இடம், நான் இருக்கிற இடம், இருக்கிற சூழ்நிலைகள், ஏன் ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தாரு? ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையின் பாதையில என்ன நடத்துறாரு? இப்படி வராமலே இருந்திருக்கலாமே. தேவனுடைய திட்டம் இல்லாம ஒரு தலையில இருக்கிற ஒரு முடிவுட கீழே அப்ப என்ன? அவர் உன்னை அந்த பாதையில கொஞ்சம் இப்படியேதான் இருக்குமா, இப்படியேதான் இருக்கும் ஆண்டு. அந்த வசனத்தை பாருங்க, என்ன 23 கடைசி பின் கொஞ்ச காலத்திலே யாக்கோபு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். கொஞ்ச காலம் நீ யாரு? உன் கூட நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை உயர்த்துறேன், நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் நடக்கணும் சொல்லி கொஞ்ச காலத்தில் அது சொல்லப்படும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஏன் ஏன் ஆண்டவரை கேள்வி கேட்காத, உன்னை சீர்படுத்துறாரு, உன்னை சிறப்படுத்துறாரு, பெரிய திட்டத்துக்கு பெரிய உயர்வுக்கு உன்னை வழிகட்டுறாரு, உன்னை தயார்படுத்துறாரு, உன்னை ஒரு போர் வீரனாக மாத்துறாரு, நீ ஆண்டவரோடு சார்ந்து வாழன்னு நினைக்கிறாரு, உன்னை கருவிலேயே பிரித்தெடுத்துட்டாரு. நீ அவருக்குரியவன், நீ அவளுக்குரியவன், அவருக்குரியவன். அதனால கொஞ்ச காலம் எல்லாமே கை, கொஞ்ச காலம் லாங்கா இருக்கு நினைக்காதீங்க. கொஞ்ச காலம் உனக்கு சொல்லப்பட்டவை நடக்கும். நீ இஸ்ரவேல் தான், நீ யாக்கோபு தான், நீ என் புள்ளதான், நான் உன்னை ஆசீர்வாதத்தால எப்படி நிரப்ப போறேங்கிறத கொஞ்ச காலத்துல நீ பார்க்க போற. கை தட்டும், பார்க்க போற, கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை 22 13 14 வருஷம் ஆதியாகமம் 22 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஈரே என்று பெயரிட்டான். ஈரே, ஈரே. வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துட்டு எப்படியா நான் அவ்வளவு என்ன அழைக்கிறாரா, வருவேங்கிறாரு, அழைப்பேங்கிறாரு, ஆசிரியப்பேங்கிறாரு, பெருக பண்ணுவேங்கிறாரு. எப்படி பெருக பண்ணுவாரு? அதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன்னா, அதுக்கு நான் கரெக்டா இருக்கிறேன்னா, இதுலயும் ஒண்ணு தோக்கடிக்க மாட்டோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உதவி செஞ்சா அந்த யெகோவா ஈராவை வச்சு அவன் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு கொப்புல என்ன செஞ்சுட்டான்? ஒரு கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அது எதை குறிக்கு? இயேசுவை சிலுவையிலே சிலுவையிலே தொங்குற என் பிதாவாகிய தேவன் உன்னை மாத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த எதை சூஸ் பண்றாரு பாருங்க. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை. பிசாசு உனக்குள்ள இப்ப பொய்ய ஊதிக்கிட்டே இருப்பான். நீ அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா, நீ அவ்வளவு ஜெபம் பண்றியா, அவ்வளவு பைபிள் வாசிக்கியா,
அவ்வளவு கரெக்டாவா இருக்க? அதெல்லாம் உன்னால இருக்க முடியாது. அதனால உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனாலதான் நீ ரொம்ப எதிர்பார்க்காத. ஆண்டவர் பேசுனதெல்லாம் உண்மைதானா அப்படின்லாம் உன் மண்டையை குழப்பி உன்னை திசை திருப்ப பாப்பான். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாரு சிலுவை நோக்கி. அதுல ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்தன எதுக்கு? என்ன உயர்த்ததான், என்ன பயன்படுத்தாதான், என்ன சரிபடுத்தாதான் அந்த ஆட்டுக்குட்டியானவரே இயேசுவை பிதா எனக்காக தந்தார். கைதட்டும். பிதா எனக்காக தந்தார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவர் மேல விசுவாசம் வச்சிட்ட நீ உச்சாணி கொப்புக்கு போயிருவ. ஆட்டுக்குட்டியானவரே என்னை ரட்சிக்க வந்தவரே, ஆட்டுக்குட்டியானவரே என்னை ரட்சிக்க வந்தவரே, இருப்பவரே எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர், இருப்பவரே எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர், கிருபையில் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர், அவர் கிருபையில் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன். நீங்க உச்சாணி கொப்புக்கு போகக்கூடிய சத்தியம் எது தெரியுமா? இதுதான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய பலியா கொடுக்காதப்பா, உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு, என் பிள்ளைய நான் பலியா கொடுக்க, என் பிள்ளையா பலியா கொடுக்க. அது ஆபிரகாம் கண்ணுல காட்டுறாரு, பாக்குறான். கொப்புல என்னது ஆட்டுக்குட்டி சிக்கி கொண்டு இருக்கு. ஓகே ரைட்டு, பலி கொடுத்தான், முடிஞ்சது மேட்டர். யெகோவா உள்ள வாழ்க்கை, ஈசாக்குடைய வாழ்க்கை 100 மடங்கு 1000 மடங்கு ஆபிரகாம் சந்ததியை பெருக பண்ணிட்டாரு. இப்ப நீங்க கேப்பீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரியா, அதுக்கு நான் தகுதியே இல்லையா, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல, ஜெபம் இல்ல, ஞானம் இல்ல, எப்படியா மாத்துவாரு? உன்னை மாத்துறதுக்கு தாயா அவர் பிள்ளைய உனக்கு கொடுத்திருக்கிறாரு. கைதட்டும். அவர் பிள்ளைய உனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீ உயர்த்தப்படணும், இந்த சத்தியத்தை வெளியே வந்துடக்கூடாது. கொரிந்தியர்ல சொல்றாரு, 1:2 எடுத்து வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, அந்த கொப்பு, அந்த கொம்புல சிக்கி கடந்த ஆட்டுக்குட்டி, அதைத்தான் சிலுவை குறித்து பவுல் சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி அவரை இன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒண்ணு கண்டுபிடிச்சாலே போதுமா, நீ உச்சாணிக்கு போயிருவ. பவுல் சும்மா எழுதலங்க, தேவ ஆவியில எழுதலாம். நீ அந்த ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சா போயிருவ, நீ மேல வந்துருவ. இந்த பொல்லாத உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியலையா? இயேசு எனக்கு பரிசுத்தமா தந்திருக்கிறாரு. ஐயா, இந்த பொல்லாத உலகத்துல எனக்கு ஞானமா நடக்க முடியலையா? இயேசு எனக்கு ஞானமா தந்திருக்கிறாரு. ஐயா, இது உலகமே மோசமா இருக்கியா, நான் எப்படியா பாதுகாப்பா இருக்க? இயேசு உனக்கு அடைக்கலமா கேடகமா தந்திருக்கிறாரு. குமாரனே உன்னை மூடி பாதுகாத்து இருக்கிறாருங்க. குமாரனே உன்னை மூடி பாதுகாத்து இருக்கிறாரு. அந்த சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து, அந்த ரத்தத்துக்குள்ள, அந்த மரணத்துக்குள்ள, அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளதான், அந்த கிறிஸ்துங்கிற அந்த ஆட்டுக்குட்டிகளை தான் உன்னுடைய உயர்வு, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய செழிப்பு, உன்னுடைய வருங்கால சந்ததி எல்லாமே என் பிதா அந்த ஆட்டுக்குட்டிகளை அடைச்சு அந்த ஆட்டுக்குட்டியாகி இயேசுவை உங்கள்கிட்டே கொடுத்துட்டார். கைதட்டும். உங்கள்கிட்டே கொடுத்துட்டார். அல்லேலூயா. அது எனக்கு தந்துமே நான் அந்த வெற்றிய ஆபிரகாம் மாதிரி ஒரு பெருக்கத்தை காண முடியல. விடைகளை இப்பதான் முடிக்க போறோம். அந்த விடை இப்பதான் உண்மை வரப்போகுது. நீங்க கொலைசேர் புஸ்தகத்துக்கு திருப்பினீங்கன்னா, கொலைசேர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொலைசேர் புஸ்தகம்
இங்க கொரிந்தியருக்கு பவுல் எழுதுன மாதிரிதான் கொரிந்திய சபைக்கு எந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறாரோ அதே வெளிப்பாட்டை தான் கொலேசியர் சபைக்கும் கொடுக்கிறார். கொலேசியர் 1:20, 21, 22 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. உன்னை கிளியர் பண்றது எங்க தெரியுமா? அவர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினாலே அப்பாவோடு உன்னை ஜாயின் ஆக்கிட்டாரியா. நீ அந்த இரத்தத்தை விசுவாசித்தேன்னா தேவனோடு ஆவியானவரோடு உன்னை இணைச்சிட்டாருங்க. நீ தனி ஆளே கிடையாது. உன்னை இணைச்சு ஒப்புரவாக்கி கிளியர் ஆக்கிட்டாராம். அடுத்து என்ன சொல்றாரு? முன்னே அந்நியராயும் மரணத்தை சொல்றாரு பாரு. முன்னாடி நீ கோளாறாயா, நீ அந்நியராகவும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை தான் செஞ்சீங்க. சத்துருக்களா இருந்தீங்க, துர்க்கிரிகளா இருந்தீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம சில காரியத்தை நீங்க செஞ்சிருக்கலாம். அதனால பிசாசு உங்க காதுல சங்கூதுவான். நீ ஆண்டவருக்கு கரெக்டா தான் இருந்த, உனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிடுவாரா? ஓ, உனக்கு கிடைக்காது, இப்படி போய் சொல்லுவான். இங்க சொல்றாரு பாருங்க, மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் எல்லாம் பக்கத்துல வரல வச்சுட்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தராகவும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் ஒரு தப்பில்லாதவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் பனிஷ்மெண்டே இல்லாதவர்களா இருக்கவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். உனக்கு கிளியர் பண்ற, உனக்கு பனிஷ்மெண்ட் வராம உன்னை பாதுகாக்க வேண்டிய வேலை எங்க நடந்திருக்கு? அந்த ஆட்டுக்குட்டிக்குள்ளதான் நடந்திருக்கு. நீ அங்க விசுவாசம் வைக்கல. அதான் பவுல் சொல்ற, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சுக்கிட்டே நீ உச்சாணி கொப்புக்கு போயிருவ. நீ உனக்கு ஒரு பனிஷ்மெண்டே வராம இருக்கிறதுக்காக நீ அப்பா தண்டிக்கப்பட்டிருக்காரு. நீ சத்துருக்கலாம் துரோகிகளா இருந்த உண்மைதான். இப்ப அத மரணத்தினால அவர் சரிபடுத்திட்டாரு. அப்ப அப்படி சரிபடுத்திட்டாருன்னா எனக்கு உயர்வு வரலையே, எனக்கு உயர்வு வரலையே. அடுத்த வசனம் தான் விட இருக்கு. நீங்கள் கேட்ட, நீங்க இதை கேட்டுட்டீங்க, சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு, அது உண்மைதானா அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா நம்பிக்கை விட்டு அசையாமல் கொஞ்சம் கூட நீ ட்ராக் மாறக்கூடாதான். சிலுவையின் சத்தியத்துல அசையாமல் ஸ்திரமாயும், அடுத்து உனக்கு எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் அதுல ஸ்திரமா நிக்கணுமா, ஸ்திரமாகவும் உறுதியாயும், அடுத்து அந்த சத்தியத்துல உறுதியா நின்றணுமா. விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் கடைசி வரை நிலைச்சு நின்னுட்ட அப்படியாகும். சக்சஸ் கை தட்டும். அப்படியாகும், அப்படியாகும், அப்படியாகும். அப்ப இயேசு செஞ்சது உண்மை. இப்ப அது எமக்கு ஏன் சாத்தியமாகல? ஏன் சாத்தியமாகல? அதுல அசைஞ்சிடறோம். மரணத்தினால் மாம்சத்தை அழித்தீரே அப்படின்னு சொல்லும் போதே மாம்சம் தலைக்கு மேல ஏறி போவோம். இது ஒப்பேராது. மரணத்தினால் சத்துருக்களை அழித்தீரே, என்னையா சத்துரு ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, இது ஒப்பேராது. மரணத்தினால் வியாதிகளை அழித்தீரே, ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வந்துருது, நமக்கு செட் ஆகல. ஆனா பவுல் சொல்றாரு, அங்கதாண்டா விஷயம் இருக்கு. ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு. உனக்கு இயேசுவாயி சிலுவையில சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்திலே மரணத்திலும் தான் உனக்கு வெற்றி இருக்கு. அத நீ எப்படி இருக்கணுமா? அசையாமல், ஸ்திரமாக, உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அதுதான் உண்மை. அதை விட்டு நான் விலகவே மாட்டேயா. நீ நினைச்சு நின்னுட்டேன்னா அப்படியே ஆகும். அப்படியே ஆகும். கை தோட்டமா அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். இதுலதான் சத்துரு உங்களை தோக்கடிக்க நினைப்பான். பவுலுடைய பாரமெல்லாம் அந்த சிலுவை குறித்து ஒவ்வொரு சபைகள்ல எழுதுறாரு. கொலேசியர் சபை, எபேசியர் சபை, தெசலோனிக்கே சபை. இது ஏன் எழுதுறாருன்னா இத ஒன்னையும் கண்டுபிடிச்சிட்டான். ஐயா, மனித குலத்தின் அத்தனை பிள்ளைகளை மீட்பதற்காக பிதா தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்காரியா. அதுக்கு பேருதான் யெகோவா ஈரே. அத்தனை சத்துருக்களை நொறுக்க தன் பிள்ளைகளை கொடுத்தார். அதுக்கு பேர் தான் யெகோவா நிசி. அது எபிரேயர் சபைக்கு எப்படி எழுதுறாரு பாருங்க. அது ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். எபிரேயர் 10:14
எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை உங்களை பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே, எல்லாரும் ஒரு விரல காட்டுங்க, ஒரே ஒரு விரல காட்டுங்க, ஒண்ணு கூடன்னு சொல்ற மாதிரி காட்டுங்க. ஒரே பலியினால், ஒரே பலியினாலே உங்களை சரியாக்குறதுக்கு அவர் திரும்ப திரும்ப பலியா போறது இல்ல, 2 3 4 5 சொல்றதுக்கு. ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். உனக்கு பூரணமான ஆசீர்வாதத்தை சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாராம். ஐயா, சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாராம். கை பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுடைய வேலைகள் என் அப்பா சிலுவையில முடிச்சிட்டாரு. அந்த ஆட்டுக்குட்டியானவரை, அந்த சிலுவையில தொங்குற இயேசு எனக்காகத்தான், எனக்காகத்தான், எனக்காகத்தான். அவர்தான் பரிசுத்தம், அவர்தான் எனக்கு நீதி, அவர்தான் நித்திய ஜீவன், அவர்தான் நான் உச்சிக்கு போகக்கூடிய ஞானம், அறிவு, திறன், நலன், சுகம், வெற்றி, ஜெயம், அற்புதம், அடையாளம், எழுப்புதல் எல்லாமே இயேசு, 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 இயேசு. கையை தட்டுவோம். இயேசு. ஹல்லேலூயா. இதத்தான் ஆபிரகாம் தாம் பிள்ளையை பலி கொடுக்கிறதுக்கு பதிலா அந்த ஆட்டுக்குட்டியை பலியை கொடுத்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கு விட என் ஆண்டவர் இயேசு. வியாதியா இருக்கணும், இந்த வசனத்தை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அசைவில்லாம, ஸ்திரமா, உறுதியா, விசுவாசத்தை நிலை கொண்டு இருக்கிறோம். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என்னை மீட்டிடவே ஜீவபலியானார். என்னை சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். நோய்களை போக்கிடவே சிலுவையில் காயாரே. அந்த சிலுவை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நோய்களை போக்கிடவே இயேசு சிலுவையில் மரித்தாரே. சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என் சத்துருக்களை களை அழித்திடவே சிலுவையில் நொறுக்கி தள்ளுவார். என் சத்துருக்களை களை அழித்திடவே இயேசு சிலுவையில் மரித்தாரே. இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கு, அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணார். உங்கள் பெற்ற தகப்பனாய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் தனிமையாக்கப்பட்டவன் தான், ஆனால் அவனை நானே அவனை இழுத்து பிடிச்சு ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன், அவனை பெருக பண்ணினேன். இல்லாதது இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர். உனக்கு இப்ப கண்ணு முன்னாடி தெரியல ஆசீர்வாதம், நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அது இருக்கிற மாதிரியே பாரு. நீ இப்ப கண்ணுக்கு தெரியறத பார்த்து நீ சோர்ந்து போயிடுவ. என் அப்பா பொய் சொல்லவே மாட்டாரு, நீ அவர் சொன்னதே நினைச்சு வாழ்ந்துரு. இல்லாத இருக்கிற போல், மறைத்து போனதை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாத இருக்கிற போல் அழைக்கிற
தேவனாய கர்த்தருக்கு ஆபிரகாம் விசுவாசத்திலே தகப்பனார். இரண்டாவது, ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலே முதலாய் காலை பதித்தார். ஈசாக்கும் அங்கேதான் கால் பதித்தார். அந்த பலி கொடுக்கிற இடத்துலதான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். கர்த்தருடைய மகிமை இறங்கியது. ஆலயத்தை நிக்க கூடாத அளவுக்கு மகிமை வந்தது. அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு கல்லை கொஞ்சம் கொஞ்சமா கல்லை எடுத்து அங்க பலிபீடம் கட்டி ஈசாக்கை பலி கொடுக்க அவர் பலிபீடத்தை கட்டினார். அது ஆரம்பம் அற்பமா இருந்தது. ஆரம்ப ஊழியமோ, ஆரம்ப வேலையோ, ஆரம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஒரு அற்பமாய் தெரியலாம், சாதாரணமாய் தெரியலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், அங்கதான் மகிமை நான் காட்ட போறேன், அங்கதான் மகிமை வெளிப்பட போது. சோர்ந்து போயிராத, கலந்து போயிராத. நீ இருக்கிற இடம் ஒரு அற்பமா தெரியலாம், கடினமா தெரியலாம், போர்க்களமா தெரியலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆரம்பத்தை விட முடிவு நான் மகிமையா காட்ட போறேன். அங்க ஒரு மகிமையை காட்ட போறேன். அங்கே உன்னுடைய பிள்ளைக்காக அவர் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அந்த கொப்புல ஆட்டுக்குட்டி சிக்கி தவித்தது. சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்கினார். எதற்காக பிதா அந்த ஒரே பிள்ளையை கொடுத்தார்? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். அப்ப அவரை கொடுத்து நான் ஏன் நோயோடு இருக்கணும்? நான் ஏன் வறுமையோடு வாழணும்? நான் ஏன் உயர்த்தப்படல? அது நமக்கு தந்து நாம் விசுவாசித்து அதுல உறுதியா நிக்க முடியல. அசைவில்லாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தை நிலை கொண்டிருந்தால் அப்படி ஆகும். அப்போ சுவிசேஷம் ஒன்றுதான். எபிரேயர் 10:10 சொல்றார், ஒரே பலியினால் அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். எபிரேயர் 10:10 சொல்றாரு, 14 பூரணப்படுத்திட்டார். அவருடைய ஒரே பலியினால் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார். அற்புதத்துக்கு நீ தகுதியாக்கப்பட்டு விட்டாய். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு இனி என் பிள்ளைகளை நீ சத்துருவை குற்றப்படுத்த முடியாது. என் பிள்ளைகளை சோர்வுக்கு உட்படுத்த முடியாது. என் பிள்ளைகளை மனம் தளர வைக்க முடியாது. நாங்கள் ஆபிரகாமை நோக்கி பார்த்துட்டோம், சாராளை நோக்கி பார்த்துட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்துட்டாங்க, அந்த சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்த போறோம். எங்களுக்காகவும் பிதா இயேசுவை தந்திருக்கிறார். அதை நான் விடவே மாட்டேன், அதை நான் விடவே மாட்டேன். கேட்ட ஒவ்வொரு சத்தியம் 50, 60, 100 பலன் கொடுக்க செய்யறதுக்காக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து விட்டதுக்காக துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாய் இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.